மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் 2 கூடையவன் சந்திரன், தனாதிபதி சந்திரன். 5 கூடிய யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ இந்த சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து தான் உங்களுக்கு பணம் தரக்கூடிய அதிபதிகள். 2 கூடிய சந்திரனுடைய அனுகிரகம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான வழிகள் என்னவென்றால், சூரிய பகவான் நினைத்தால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும், செவ்வாய் பகவான் நினைத்தால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். சூரியன் செவ்வாய் இந்த 2 பேர் தான் உங்களுக்கு பணம் தரக்கூடிய நாயகர்கள். சூரியன் தரக்கூடிய யோகம் என்ன? 2 கூடியவன் சூரியனாக இருக்கிறார். அந்த சூரியன் என்ன யோகத்தை தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சத்தினால் கிடைக்கக்கூடிய பணம். சூரிய வெளிச்சத்தினால பணம் எப்படி கிடைக்கும்? உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரே பிஸ்னஸ், சூரிய வெளிச்சத்தினால கிடைக்கக்கூடிய பணம் எது? விவசாயம். விவசாயம் பண்ணீங்கன்னா பயிர்கள் வளரும், செடிகள் வளரும். அந்த சூரிய வெளிச்சத்தினால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிவலிங்கம் எடுத்துக்கோங்க. அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தியோட சிவலிங்கம் இருக்கும். டெய்லி அந்த சிவலிங்கம் பார்க்குற இடத்துலலாம் சிவன், ருத்ராட்சம், கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள். சிவபெருமான அப்படி வணங்குற மாதிரி, தென்னாடுடைய சிவனே போற்றி. வீட்டில் சாயந்தரம் நுழைஞ்சோன்னா நமச்சிவாய மந்திரம். செவ்வாய் தான் 5 கூடிய யோகாதிபதி. முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வச்சுக்கணும். திருச்செந்தூர் வள்ளி ஒரு தெய்வானை சமேத திருச்செந்தூர் முருகப்பெருமான், நல்ல வேல், தங்க வேல் இப்படி எழுந்தருளி இருப்பார். உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வருவதற்கான எளிய வழிகள் என்ன செஞ்சால் பணம் வரும்? எங்கள் வீடெல்லாம் பணம் வரணும், நான் என்ன செய்யணும்? கவலையப்படாதீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2 கூடையவன் சந்திரன், தனாதிபதி சந்திரன். 5 கூடிய யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ இந்த சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து தான் உங்களுக்கு பணம் தரக்கூடிய அதிபதிகள். 2 கூடிய சந்திரனுடைய அனுகிரகம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, என்னென்னமோ ஆகும். சந்திரன்னா மனோகாரகன். சந்திரன்னா என்னென்னா சார், இந்த உலகத்தில் 2 பேர் பிரதான சக்திகளாக கருதப்படுகிறார்கள். யார்? ஒன்று சந்திரன், ஒன்று சூரியன். இந்த சூரிய சந்திரர்கள் தான் இந்த உலகை வழிநடத்துகிறார்கள். அதனால் அந்த சந்திரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. அம்மா இல்லையா, ஒரு குழந்தைய உடனே பிளஸ் பண்ணுறது யார்? அப்பா கூட கிடையாது. அம்மானா அம்மானு கூப்பிட்டா போதும், உடனே வந்துடுவா. அதான் அம்மாவோட. நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட, அடிபட்டால் கூட என்ன கத்துறோம்? அம்மானு கத்துறோம். சந்திரனுக்கு அவ்வளோ சக்தி. சந்திரன் சந்திரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஈஸியாக பணக்காரங்களாயிடலாம். எப்படி பணக்காரன் ஆகலாம்? சந்திரனுடைய நம்பர் என்ன? 2. எதை செஞ்சாலும் 2ஆம் நம்பரில் செய்யுங்க. எதை செஞ்சாலும் 2ஆம் நம்பரில் செய்யுங்க. எதை செஞ்சாலும் திங்கட்கிழமைகளில் செய்யுங்க. நிறைய தண்ணீரை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி, தண்ணீர் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணீரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். தண்ணீரை பார்க்க 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 உங்களுக்கு செல்வ வளம் சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு மனசேரி இல்லையா, நேராக பீச்சுக்கு போங்க, கடலை பாருங்கள். ஒரு ஏரியில் போய் குளிச்சுட்டு வாங்க, ஒரு பம்பு செட்டில் குளிச்சுட்டு வாங்க, ஒரு அருவியில் குளிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் சந்திரன். தண்ணி உங்கள் மேலே தரையில் விழுந்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு நல்ல காலங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சந்திரனை அடிப்படையாக மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சந்திரன் 5 கூடிய யோகாதிபதி. இவங்கெல்லாம் கடலை அடிக்கடி போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யோகங்கள் பெருகிட்டே இருக்கும். 2 கூடிய சந்திர பகவானை அடிக்கடி பார்க்க 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 உங்களுக்கு படம். இவர்கள் ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள். சந்திரனுக்கு நிலா, ஒரு நிலா மாதிரி பொம்மை, ஆனந்த யாழை மீட்டுகிற நிலாவை கேட்ச் போட்டு விளையாடுவாங்க. அந்த மாதிரி இந்த நைட் லேம்பே கூட ஒரு ரவுண்டாக ஒரு நிலா மாதிரி, உலக உருண்டை மாதிரி, நிலா மாதிரி ஒரு உருண்டை, அதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. பார்க்குறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு கீழே படுப்பாங்க, பெட்ரூம் மேலே ஒரு ஸ்டார்லாம், இப்போ அதெல்லாம் விற்கிது, இந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்லாம் விற்கிது. அது நீங்கள் மேலே ஓட்டிக்கிட்டிங்கன்னா என்னமோ ஸ்டாருக்கு அடியில் படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அதில் நிலாலாம் இருக்கும். பிறை நிலா வைக்காதீங்க. என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கிங்க, தேய்பிறை நிலாவை பார்க்கக்கூடாது. தேய்பிறை நிலாங்கிறது என்னென்னா, மனது தேயறதை குறிக்கிறது. வளர்பிறை, அதாவது பூர்ண நிலவுன்னு சொல்லுவாங்க, பௌர்ணமியை தான் நீங்கள் பார்க்கணும். சரியா? அந்த நிலாவை நீங்கள் பாருங்கள். அம்மாவுக்கு அதிபதியாகப்பட்ட, அம்மானா என்னப்பா? ஜெகன்மாதா பார்வதி, தாய்ங்கிற சக்தி அம்பாளோட அனுகிரகம். ராஜராஜேஸ்வரி, லலிதா திரிபுர சுந்தரி இப்பெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஞானாம்பிகையாக இப்படி எழுந்தருளி இருப்பாள். இந்த அம்பாள் இப்படி உட்காந்துருக்கிறத டெய்லி பாருங்கள். சந்திரன்னா பெண். ஸோ பெண் சம்மந்தப்பட்ட ஓவியங்கள், பெண் சம்மந்தப்பட்ட சிற்பங்கள்லாம் நிறைய பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சந்திரன்னா குளுமை, குளிர்ச்சி. அப்போ நிறையா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் வரக்கூடிய ரூமு நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். உங்களுடைய, நான் சொல்கிறது எல்லா ரூமும் கிடையாது, நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெலாம் கிடையாது. இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி போகிற வேகத்துக்கு
நம்ம ஷூட்டிங் பண்ணுறப்பயே கொஞ்ச நேரம் ஏற்றி போட்டு ஆஃப் பண்ணி விட்டுறாங்க, அந்த வாமில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படி. ஸோ அப்போது எது பிஸ்னஸ் பேசுகிற ரூமோ அந்த ரூமில் நல்லா ஜில்லுன்னு இந்த குளிர்ச்சி. ஸோ சந்திரன்னா ஹோட்டல், ஓயோன்னு சொல்லுவாங்க, சிம்பிளான ஒரு லாட்ஜிங். எங்கன்னா இப்போ வெளியூர் போயிட்டு வந்தால் தங்குற லாட்ஜிங். சந்திரன்னா தண்ணீர், குடி தண்ணீர், அதே மாதிரி இந்த தண்ணீரை இது பண்ணுறது, சுத்திகரிப்பு பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாமே சந்திரன் தான். சந்திரன்னாலே தண்ணி. யாருக்கெல்லாம் சந்திரன் வீக்கோ அவங்கெல்லாம் அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணாமல் இருப்பாங்க. தண்ணி அது நிறைய பிரச்சனை, நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகளை கொடுக்கும். சந்திரன் 2 கூடையவனாக இருப்பதால் உங்களுக்கு நிறைய தண்ணீர். அப்போ வீட்டில் தண்ணீர் கொட்டுற மாதிரி, அருவி இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வீட்டில் இருக்கிறது, கடல் அப்படி அலை அடிக்கிற மாதிரியான இது, மீன் தொட்டி முக்கியமாக நல்ல பெரிய ப்ளூ கலரில், அது என்ன ப்ளூ கலர், ஓஷனிக் என்ன சொல்லுவாங்க, கடல் நீர் மாதிரியே இருக்கும், நல்லா ப்ளூ கலரில் பெரிய தொட்டி, அதில் நல்லா பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் நீந்திக்கிட்டே இருக்கணும். அந்த நீர், அந்த மீன், ஆமை, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்படியே நீங்கள் இங்கே பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், கடல் நீரை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம், இதெல்லாம் நீங்கள் சந்திரனுடைய அனுகிரகம். அடுத்து யோகாதிபதி சுக்கரனுடைய அனுகிரகம். பணம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கணும் வீட்டுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா இந்த மேளம், வீணை அப்படி சாட்சி வச்சிருக்கிறது, கல்யாண முருகர்னு பேர். அந்த கல்யாண முருகர் நம்ம ஸ்ரீமடத்திலேயே கல்யாண முருகர் தான் எழுந்தருளி இருக்கார். கல்யாண முருகர், கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள், அலமேலுமங்கா தாயாரோட நல்ல அலங்காரமாக அப்படி கல்யாண மாப்பிள்ளை இப்படி உட்காந்துருப்பார். அந்த மாப்பிள்ளை அலங்காரம், மாப்பிள்ளை அலங்காரத்தோடு நீங்கள் பார்க்கணும். காலையில் எந்திரிச்சு பாட்டு கூட, கௌரி கல்யாண, இதெல்லாம் ராமா சீதா கல்யாண பாடல்கள், திருமண வைபவ பாடல்கள் போன்றவையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் ராமர் சீதையை கல்யாணம் பண்ணுறது, கரம் பிடிச்சு மாலை மாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், இந்த மாதிரி பாட்டெல்லாம். ஸோ ராமர் சீதையோடு இப்படி எழுந்தருளி இருப்பார். பக்கத்தில் பரத சத்ருகன் இது வீசி விடுவாங்க, கீழே ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பார். அந்த மாதிரி பட்டாபிஷேக வைபவம் அந்த ஃபோட்டோ அது டெய்லி பாருங்கள். ராமருடைய ஜகதாதாரதாரணா ஜானகீனந்த அது வருது இல்லையா, அந்த மாதிரி அந்த ராமருடைய பட்டாபிஷேக வைபவம் பாருங்கள். ஸோ இதையெல்லாம் நீங்கள் முருகன் வள்ளிக்கு மாலை போடுவார், அந்த ஃபோட்டோ பாருங்கள். இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏற்படும். பண விஷயங்கள் கொட்டும். இதாக இருந்தாலும் திங்கக்கிழமை நம்பர் 2, நம்பர் 5, நம்பர் 7 இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். நம்பர் 6 பண்ணலாம். ஆகவே ஆகாத ஜென்ம எதிரி 8, ஆகவே ஆகாத ஜென்ம எதிரி கலரு கருப்பு கருநீலம், சனிக்கிழமை இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்புடன் வாழ்வீர்கள். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வருவதற்கான வழி என்ன குருஜி, நீங்களா எங்களுக்கு பலன்கள் சொல்ல போகிறீங்க? கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் பணமே இல்லைன்னு தானே சொல்லி பழக்கம் சார். என்னென்னமோ போகிற போக்கில் கடகராசிக்கு எதிரியாகவே ஆக்கி விட்டுருவீங்க போல இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான வழிகள் என்னவென்றால், சூரிய பகவான் நினைத்தால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும், செவ்வாய் பகவான் நினைத்தால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். சூரியன் செவ்வாய் இந்த 2 பேர் தான் உங்களுக்கு பணம் தரக்கூடிய நாயகர்கள். சூரியன் தரக்கூடிய யோகம் என்ன? 2 கூடியவன் சூரியனாக இருக்கிறார். அந்த சூரியன் என்ன யோகத்தை தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சத்தினால் கிடைக்கக்கூடிய பணம். சூரிய வெளிச்சத்தினால பணம் எப்படி கிடைக்கும்? உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரே பிஸ்னஸ், சூரிய வெளிச்சத்தினால் கிடைக்கக்கூடிய பணம் எது? விவசாயம். விவசாயம் பண்ணிங்கன்னா பயிர்கள் வளரும், செடிகள் வளரும். அந்த சூரிய வெளிச்சத்தினால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். 2வது யோகம் என்ன? சூரியனால் கிடைக்கக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் என்னென்னா கோதுமை தானிய பிஸ்னஸ், கோதுமையை நீங்கள் ரிஃபைன் பண்ணுறது, ஆட்டா ஏற்றுமதி பண்ணுறது, இதெல்லாம் இந்த பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு வரும். சூரியன் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு இந்த சோலார் விளக்குகள், சோலார் சம்மந்தப்பட்ட அடுப்பு, சோலார் மின்சாரம், இந்த சூரிய வெளிச்சத்தினால் வரக்கூடிய மின்சாரங்கள் போன்றவையெல்லாம் உங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு யோகங்கள். ஸோ பணம் வர்றதுக்கு சூரியனுடைய ஃபோட்டோ, சூரியனுடைய அல்லது சிலை, சூரியன் இப்படி உட்காந்துருப்பார், முன்னாடி 7 குதிரை இருக்கும். இந்த சூரிய பகவான் இப்படி எழுந்தேறல் இருப்பார். டெய்லி அவரை பார்க்கணும். ஸோ சோலார் சம்மந்தப்பட்ட விளக்குகள், மின் விளக்குகள், லைட்டிங்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் புது ஃபேஷன் வந்திருக்கு, லைட்டிங் கடை. நிறைய வீடு கட்டுறாங்க. சில பேர் அலங்கார விளக்கு, தூப விளக்கு, இந்த விளக்கெல்லாம் நல்ல பந்தாவான விளக்கெல்லாம் எல்லார் வீட்லேயும் தொங்க விடுறாங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது இன்னும் சிறப்பு.
அப்போ அது சூரியன் சம்மந்தப்பட்டதுன்னா சிவன், ஒரு சிவலிங்கம் எடுத்துக்கோங்க. அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தியோட சிவலிங்கம் அப்படி இருக்கும். டெய்லி அந்த சிவலிங்கம் பார்க்குற இடத்துலலாம் சிவன், ருத்ராட்சம், கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள். சிவபெருமானை அப்படி வணங்குற மாதிரி, தென்னாடுடைய சிவனே போற்றி. வீட்டில் சாயந்தரம் நுழைஞ்சோன்னா நமச்சிவாய மந்திரம், ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம்னு பேர், அதை டெய்லி கேளுங்க. ததோ எக்த பரிக்ஷாந்தம் ஷமரே, அது வரும். அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் பாருங்கள். நம்பர் 1 எதாக இருந்தாலும் உங்களுக்கு எது எடுத்தாலும் நம்பர் 1 நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். நம்பர் 1 இருக்கிற மாதிரி உங்களோட கார் நம்பரு எதாக இருந்தாலும் நம்பர் 1 நீங்கள் வச்சுக்க உங்களுக்கான பலன்கள் என்பது அதிகமாகும். சூரியனுடைய அனுக்கிரகம் என்பது கிடைக்கும். வீட்டுக்குள்ளேயே ஒரு தாழ்வாரம் மாதிரி ஏதாவது ஒரு உங்கள் ஹால்லேயே கூட ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு வெண்ட் மாதிரி, ஒரு ஜன்னல் மாதிரி, இதை அப்படி திறந்தால் சூரிய வெளிச்சம் உள்ளே வரும். டெய்லி உங்கள் வீட்டுக்குள்ளே சூரியன் வரணும். இதை மட்டும் பண்ணுங்கள். கடகராசிக்காரர்கள் அட்லீஸ்ட் கதவை திறந்து வச்சாவது சூரிய வெளிச்சம் வீட்டில் கொஞ்ச நேரமாவது இருக்கணும். ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் சூரிய வெளிச்சம் இருக்க பணம் வரும். சூரியனுடைய விஷயங்கள் என்ன? மாணிக்கம் வந்து வீட்டில் வச்சு வழிபட உங்களுக்கு சிறப்பு. ஒரு சில பிரதிமைகள் என்ன பார்த்தீங்கன்னா, சூரியன் மாதிரியே ஜுவாலை மாதிரி ஒரு முகம் மாதிரி இருக்கும். அது சைடில் இந்த ஜுவாலை மாதிரி இருக்கும். அது அந்த சூரியனுடைய அந்த 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 இமேஜை வந்து அந்த அந்த சின்ன சிலா ரூபத்தை வீட்டு வாசல், ஜன்னல், இதில் கதவில் மாட்டி தொங்க விட்டுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப யோகமான ஒரு விஷயமாக உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஜுவாலை மாதிரி பண்ணுறது. அடுத்ததாக சூரியனுடைய அம்சங்கள் என்ன? அது சுக்கிரனுடைய அம்சங்கள் என்ன? நம்ம உங்களுக்கு வந்து செவ்வாய் தான் 5 கூடிய யோகாதிபதி. முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வச்சுக்கணும். திருச்செந்தூர் வள்ளி தெய்வானை சமேத திருச்செந்தூர் முருகப்பெருமான் நல்ல வேல், தங்க வேல் இப்படி எழுந்தருளி இருப்பார். நிறைய பேர் வீட்டில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி வச்சுருப்பாங்க. அதை வச்சுக்கூடாது. அது ஞானம் பெறுவதற்கெல்லாம் அதெல்லாம் நமக்கு தேவை பணத்துக்கும் பழனி தண்டாயுதபாணிக்கும் சம்மந்தமே கிடையாது. காரணம் என்னென்னா, பணம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வேறு, இவர் ஞானம்ங்கிற டிபார்ட்மெண்ட் வேறு. அதேமாதிரி ஆண்டி கோலம்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் முருகன் வந்து வெறும் வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு கோமணத்துடன் இருக்கிற முருகனை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நல்ல அரசர் கோலத்தில் தான் இருக்கிற முருகனை நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் செவ்வாய்க்குரிய பிரீத்தி. செவ்வாய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு. செவ்வாய்னா ஆயுதம். உங்கள் வீட்டில் ஒரு வேல் மாதிரி ஒரு ஆயுதத்தை கண்டிப்பாக வச்சுக்கிங்க. கடகராசிக்காரர்கள் ஒரு வேலை வாங்கி நட்டு வீட்டிலேயே பூஜை ரூம்லேயே ஒரு வேல் வச்சுக்கோங்க. அதில் எலுமிச்சம்பழை குத்தி அந்த வேல் வழிபாடு செய்யுங்க. வேல் பதிகம், வேல் வழிபாடு, வேல் விருத்தம், இதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகமாகும். எதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. நம்பர் 9 செய்யுங்க. எதாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. சிறுவாபுரி முருகன் கோயில் போயிட்டு செங்கக்கல்லாம் வச்சு ஒரு கட்டடம் மாதிரி கட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணவே கூடாது என்ன? நம்பர் 8 பண்ணவே கூடாது. நம்பர் 3 இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதை செய்தாலும் இந்த 2 கிழமைகளில் பண்ணுங்கள். தொடர்ந்து இதை மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், உங்களுக்கு நிறைய பண வரவு என்பது தன்னால். ருத்ரம் சமகம் படிக்கலாம். சிவபெருமானை கும்பிட சூரியனுக்கு பிரீத்தி. ஸோ தொடர்ந்து டெய்லி வெளியே போங்க. சூரியன் வருவார். சூரியனை பார்த்து வணங்குங்க. கடவுளே என்னை காப்பாற்று. வேண்டிக்கொள்ள நன்மை என்பது நடக்கும். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம்னா பிராண்டு. இந்த ஸ்ரீமடத்திலே சாத்தனுக்குரிய விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது, ஆலயங்கள். உங்களுக்கான தேவைகளை ரகசிய பூஜைகளாக செய்து தருகிறோம். அதுக்காக பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.